2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மகா கும்பமேளாவில் மாலைகள் விற்று சமூக வலைதளங்களில் வைரலான இந்தூர் இளம்பெண் மோனாலிசா போஸ்லே இன்று ஒரு வளர்ந்து வரும் திரைப்பட நட்சத்திரமாக மாறியுள்ளார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் இன்று தனது காதலன் ஃபார்மான் கானை அவர் மணம் முடித்துள்ளார். மோனாலிசாவும் ஃபார்மான் கானும் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் மோனாலிசாவின் தந்தை ஜெய்சிங் போஸ்லே இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேறொருவருடன் திருமணம் செய்து வைக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கோரி ஒரு மலையாள படத்தின் படப்பிடிப்பிற்காக திருவனந்தபுரத்தில் இருந்தபோது இருவரும் தம்பானூர் காவல் நிலையத்தை நாடினர். விஷயத்தை விசாரித்த காவல்துறையினர் மோனாலிசாவுக்கு 18 வயது பூர்த்தியாகிவிட்டதால் சட்டப்படி தனது வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு உண்டு என்பதை தெளிவாக விளக்கினர். வன்முறை புகார்கள் ஏதும் இல்லாததால் காவல்துறையினர் தம்பதியினருக்கு தேவையான ஆதரவை வழங்கி அவர்களை தங்களின் விருப்பப்படி செல்ல அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள அருமனூர் நயினார் கோவிலில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இந்த விழாவில் கேரள கல்வித்துறை அமைச்சர் வி சிவன்குட்டி, CPM மாநில செயலாளர் MP கோவிந்தன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் AA ரஹீம் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு புதுமண தம்பதியினரை வாழ்த்தினர். திருமணத்திற்கு பிறகு பேசிய மணமகன் ஃபார்மான் கான், எங்கள் காதல் 6 மாத காலத்திற்குரியது என்றாலும் இது 60 ஆண்டுகால பிணைப்பாக உணர்கிறோம். கேரள மக்கள் எங்களுக்கு அளித்த ஆதரவு நெகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். கேரளாவின் மத நல்லிணக்கத்திற்கு இத்திருமணம் ஒரு சிறந்த சான்று என்று AA ரஹீம் MP குறிப்பிட, இதுவே உண்மையான கேரள ஸ்டோரி என்று அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்தார்.